கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்வில் எல்லாவித ஆசீர்வாதம் இருந்தாலும் சந்தோஷம் என்பது இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சந்தோஷத்திற்காக ஜனங்கள் களியாட்டுகளையும் பொழுதுபோக்குகளையும் பணம் செலவழித்து அந்த கொஞ்ச நேரம் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னும் சந்தோஷத்தை தேடி தேடி நண்பர்களை நாடி சுற்றுலா தலம் செல்வதும் மன மகிழ்ச்சியா இருப்பதும் அவர்கள் வாழ்வில் சிறிது நாட்கள் மட்டுமே காணப்படுகின்றன. பின்பு ஏதோ ஒரு துக்கம், வெறுமை, தனிமை எல்லாருடைய வாழ்விலும் இது காணப்படுகிறது. ஆனால் இது எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் இயங்குகிற உலக சந்தோஷம். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக ஒவ்வொருவரும் எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நாம் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். நம் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை எவ்வளவு சந்தோஷமாக எண்ண வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 70 பேரை இயேசு ஏற்படுத்தி அவர் போகும் இடத்துக்கும் பட்டணங்களுக்கும் முன்னே அவர்கள் 2 பேராக போகும்படி அனுப்புகிறார். அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நாம் ஜெபிப்பதால் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும், நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். அதில் சந்தோஷப்படுவதை விட நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்காக நாம் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவதாக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று யோவான் காயுவுக்கு எழுதுகிறார். இயேசுவுக்கு பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். அதுதான் சந்தோஷம். அது மாத்திரமல்ல, நமது பிள்ளைகளும் சத்தியத்திலே நடப்பதுதான் அதிக சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பெற்று தேவனுக்கு நாம் சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.